Hi friends, welcome to Andaman Arusuvai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது. இன்னைக்கான செஃப் யாருன்னு தெரியுமா? எங்கள் அம்மா தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கிறோம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சீரகம், சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, இப்போ 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்துருவோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்க வைக்கும். பழமான தக்காளினா நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. இது கொஞ்சம் காய் தக்காளியாக இருக்கிறதுனால நான் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மூடி வச்சுருவேன். பாருங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு எப்பயுமே கோழிக்கறிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். ஆட்டுக்கறிக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். ஏன்னா ஆட்டுக்கறி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் இந்த இஞ்சி பூண்டு கூட ஒரு வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கேன். தேவையான அளவு மஞ்சள்தூள். எப்பயுமே நீங்கள் ஆட்டுக்கறி குழம்போ கோழிக்கறி குழம்போ இல்லை இன்னும் காய்கறி பொரிக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி கனமான கடாயில் பொரிங்க, குழம்பு வைங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டு நல்லா வெந்துருச்சு. இந்த எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மட்டன் நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக இந்த பீஸில் கட் பண்ணிக்கிறேங்க மட்டனை. அப்போ தான் அதுக்குள்ளே மசாலா சேரும். இப்போ இது கூட மட்டனை சேர்த்துருவோம். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம ஆல்ரெடி தக்காளியிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால பார்த்துக்கிட்டு கம்மியாக சேர்த்துக்கிறோம். இதை மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துருவோம். ஆட்டுக்கறிக்கு எப்பயுமே கொஞ்சம் கறி வெந்ததுக்கப்புறம் தான் கிழங்கு சேர்க்கணும். இல்லைன்னா கிழங்கு சீக்கிரம் வெந்துடும். கோழிக்கறிக்கு ஃபஸ்ட்லேயே சேர்த்துடணும் கிழங்கு.
கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலை போட்டுப்போம். நான் வந்து இப்போ மசாலா எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 1 கிலோ மட்டனுக்கு 50 கிராம் மட்டன் மசாலா, சக்தி மட்டன் மசாலா எடுத்திருக்கேன். 50 கிராம் மசாலா வந்து கரெக்டாக இருக்கும் 1 கிலோ ஆட்டுக்கறிக்கு. இந்த 50 கிராம் மசாலையிலே நல்ல காரம் இருக்கும். காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம், வெறும் மிளகாய்த்தூள். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்ச நேரம் இந்த மசாலையில் இந்த மட்டன் நல்லா வேகட்டும். மசாலா பார்த்தா அந்த மட்டனில் நல்லா சாரம். நம்ம உடனே தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்படியே வெள்ளட்டின்னு இருக்கும். அந்த மசாலா வந்து அந்த கறியில் வந்து சேர்ந்துருக்காது. அதனால் எப்பயுமே மட்டனில் மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அது வந்து லோ ஃப்ளேமில் வேகட்டும் கறியில். பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு மசாலா போட்டு. இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்துருவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ லோ ஃப்ளேமில் இருக்கிற அடுப்பை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறோம். மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறோம் அடுப்பை. இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக மூடக்கூடாது, கொஞ்சம் நீம்பினாப்பில் இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் விட்டுருச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துருவோம். நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம்னா ஃபுல்லாக மூடக்கூடாது, நீம்பலை. இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். பாருங்கள், தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இந்த தேங்காயோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் புதினா அலசி வச்சுருக்கேன். புதினாவை போட்டு நல்லா கிண்டி விட்டுரும். இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அப்படியே கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்துருவோம். வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அந்தமான் அறுசுவை சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்தமான் அறுசுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா ஃப்ரெண்ட்ஸ். அறுசுவையில் ஆரோக்கியம் மலரட்டும்.